பொதுவாக இந்த மொபைல் வந்து சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நான் பிடிச்சிருக்கிறதே தெரியல. ஒரு லைட் வெயிட்டான மொபைல், அதுவும் இல்லாமல் ஏன் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஒரு ப்ரீமியம் மாடல் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய மாடல் மொபைல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கேருந்து ஒரு கர்வாக லைட்டாக மேலே ஆட் பண்ணி இப்போ நம்ம இப்படி டேபிளில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட அந்த ஒரு ஹைட் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூகுள் உள்ளேயே இன்பில்ட்டாக நம்ம பழைய மொபைல் எல்லாம் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பாக்கெட்டில் வச்சாலோ எதுவுமே டிஸ்டர்ப்ட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாடல் மொபைல் வந்து மொத்தம் 4 வேரியண்ட்டில் வந்து வருது. ஒன்று வந்து ரெட் கலரில் வருது, இன்னொன்று லாவெண்டர் கலரில் வருது, அதுக்கடுத்து பிளாக் கலரில் வருது, அதுக்கடுத்தது பேல் க்ரீன் ஆர் எல்லோ கலர் மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 4 கலரில் வந்து இந்த மாடல் மொபைல் வந்து வருது. இந்த மாடலோட வெரைட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8GB ரேம் 256 GB நமக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் இருக்கிறது ஒரே மாடலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா, எங்களுக்குமே சிமிலர் டு நமக்கு வந்து 9Aக்கும் 10Aக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிமிலராக தாங்க இருக்குது. அதில் ஒன்று நல்லா பார்க்கணும் அப்படின்னா ஏஐ நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேமராவோட ஃபியூச்சர்ஸ் இதில் நல்லாவே அப்கிரேட் ஆகிருக்குது. இதுதான் இந்த மொபைலோட ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்க்கலாம். மற்றபடி எல்லா ஃபியூச்சர்ஸுமே சிமிலர் டு 9A தான்.